சரி இதே என்னைய வாழ வச்சிருக்கு, அதை தான் சொல்ல முடியும். ஆமாம், இதை தள்ளுறேன், எனக்கு கூலி கிடைக்குது. இந்த தெருவில்னா அடுத்த தெருவு, அந்த தெருவில் கிடைக்கலனாலும் அதுக்கு அடுத்த தெருவில் போய் முயற்சி பண்ணி தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்பேன், என்ன வேலை இருக்கான்னு கேட்டுருவேன். இல்லைனால் கூட நான் அன்னைக்கு முழுதும் கஷ்டமாக இருக்க வேற வாய்ப்பு இல்லைன்னா தெரிஞ்சவங்களை பார்த்து ஒரு 200 நாளைக்கு கழிச்சுக்குருவோமான்ட்டு வந்துடுவேன். அந்த வேலை செஞ்சு கழிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். 200 வாங்கினா அன்னைக்கு பொழுது கழிஞ்சிடும் இல்லையா? இப்படித்தான் என்னோட வாழ்க்கை. பேர் எம் முனிசாமி, தூத்துக்குடி மாவட்டம் விளாச்சிக்குளம், சொந்த ஊர். 13 வயசு இருக்கும். அப்போது ஒரு போராட்டம் நடக்கையில் அந்த இடத்துக்கு போய் நின்று என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி திருநெல்வேலிக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு 90 நாள் கழித்து வெளியே விட்டாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனேன். வீட்டில் போனால் வீட்டில் பெரிய ஆளுங்க என்னை சேர்த்துக்கிறாம அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கோயில்பட்டிக்கு தெரிஞ்ச நண்பரோட கோயில்பட்டிக்கு போனேன். ட்ரெயினில் வந்து அவர் டிக்கெட் போட்டார். இங்கே வந்து மெட்ராஸில் வந்து இறங்கிட்டேன். இறங்கி ஒரு இடத்துல போய் டெய்லர் கடையில் போய் நானும் வேலைக்கு வரேன்னு சொன்னேன். அது மாதிரி அவர் சொன்னேன், சரியா வா அப்படின்னு கொஞ்ச நாள் கற்றுக் கொடுத்தாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். இன்னுமே என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது, நீ ஏதோ ஒரு தொழில் பார்த்துக்கையா அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு மிஷின் வேணாம் ஒரு ஏற்பாடு பண்ணி தரேன், நீ அந்த பணத்தை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருன்னாரு. சரின்னு சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நான் லைனாக போய் வேலை பார்த்துட்டு என்னுடைய சாப்பாட்டுக்கு போக மிச்சத்தை அவர்கிட்ட ஒன்று கொடுத்தேன். அந்த மிஷின் வாங்கின பாக்கியை அடைச்சாச்சு. அங்கே லாட்ஜில் தங்கியிருக்கேன், தேனம்பேட்டையில். 5 ரூபா வாடகை கொடுத்து தங்கியிருக்கேன். ஆமாம், அந்த டெய்லி 5 ரூபா. ஆமாம், அப்போ மொட்டை மாட்டில் தான் படுக்கணும், வெளியெல்லாம் ரூம்குள்ளெல்லாம் படுக்க அலோட்டு கிடையாது. அந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு வேலைச்சேரி போனேன். இவர் இருக்க ஒரு 30 ரூபா வரைக்கும் கூட்டிட்டார். டெய்லி 30 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வேலைச்சேரி போனேன். 800 ரூபா வாடகை வீடு பிடிச்சி போனேன். வேலைச்சேரிலையும் ஒரு 20 வருஷம் கழித்து இருந்தேன். 20 வருஷத்துக்கு பிறகு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டை கூட்டிட்டாங்க. என்னால் வாடகை கொடுக்க முடியல. 4000 ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்தால் ஒரு அங்கே கேட்டு அப்போது 800 ரூபா தான் ஒரு ஆள் ஒன்றுக்கு இங்கே கொடுக்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஆளுக்கு 800 ரூபா கொடுத்து 5 பேர் தங்குறோம், நீ ஒரு ஆள் வேணா தங்குன்னு சொன்னாங்க. அவங்களோட தங்கினேன். இன்னைக்கு வாடகை வந்து 3000 ரூபா. இன்றைக்கு நிலை. அன்னைக்கு 800 ரூபா, இன்னைக்கு 3000 ரூபா வாடகை கொடுப்பேன். ஏதாவது சாப்பிட்றேன் காலத்தோட, யார்கிட்டையாச்சும் போய் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு இல்லாத மாதிரி ஓடுது. உள்ள விலைவாசிகள்லாம் கம்மி, இன்றைக்கு விலைவாசி கூட. அன்னைக்கு கிழிசில் தப்பாங்க, 20 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. இன்னைக்கு எந்த துணி எடுத்தாலும் 50 ரூபாய் குறைஞ்சி இப்போ கூலி கிடையாது. வேலை நடந்துட்டால் நமக்கு லாபம் தான், வேலை இல்லையா அதை அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வியாபாரம் நார்மலாக ஓடும் சார். ஆமாம், ஒரு நாளைக்கு பாதிப்பு இருக்கும், அதுக்காக சொல்ல முடியாது. டெய்லி அப்படி கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. வெள்ளி செவ்வாய்க்கு கொஞ்சம் தட்டுதலாக தான் இருக்கும். இடையில ஒரு நாளைக்கு கிடைக்கும். இன்றைக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா கிடைச்சிருச்சு, அதுக்காக கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. 50 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னு என்னையா அந்த ஆள் 50 ரூபா வாங்கிட்டானே, இந்த காலை வெட்டி தெரிஞ்சுட்டு 50 ரூபா வாங்கிட்டானே, நீங்கள் இன்னைக்கு சூழ்நிலை கொடுத்துட்டு போயிருவீங்க. அந்த ஆள்கிட்ட போனால் 50 ரூபா பையன் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்துக்கு சொல்கிறேன். அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் இந்த தொழில் வந்து இது ஊக்கப்பட்ட தொழில். இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபா கிடச்சிருக்கு. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னே போட்டு ஒரு 500 ரூபா ஒரு ஆள் கொடுக்கணும். அப்படியே அங்கே கொடுத்துருக்கேன். 500 இந்த நைட்டு சாப்பிடணும். அது ஒரு 100 ரூபாய் காலி பண்ணுவேன். இந்த 400 ரூபா வச்சுருந்தேன்னா என்னைக்காவது நடக்காத நேரம் சாப்பிடுவேன். இப்படித்தான் ஓடும் இந்த தொழில். வந்து அமோகத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. வேறு சில டெய்லர்கள் வந்து கடை வச்சா மட்டும் அவங்க லாபத்தை அடைஞ்சி ஒரு பங்களா வீடு வாங்கியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? வாங்கிக்கே. எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் உங்களை அளவெடுக்காமல் தப்பாங்க. ஆமாம், அளவெடுக்காமல் வேலை செய்வாங்க. அப்படி செய்தவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஆண்டாண்டு காலமாக வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பனையே வராது.
நல்லா செலவழிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் பேண்ட் சட்டை இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு தான் நீங்கள் வாங்க வருவீங்க. அந்த 10 நாளும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ வந்த அன்னைக்கு அதை செலவு பண்ணிக்க உங்ககிட்ட என்கிட்ட வாங்கி அப்படியே மேக்கப் பண்ணுவாங்க. டெய்லர்கள் வந்து அதிகமாக சம்பாத்தியம்னு இப்போதைக்கு இல்லை. ஏதோ ஒரு ஜவுளி கடையில் இருக்கானா அவனோட பிழப்பு சம்பளம் அங்கே கிடைக்கும். கல்யாணம் 30 வயசில் பண்ணேன். 30 வயசு பண்ணின பிறகும் வர போகத்தான் இருந்தேன். 2 குழந்தை குட்டி ஆனவனையும் வீட்டம்மா இறந்துச்சு. ஒரு பையன் லாஸ்டான பையன் பிறக்கும்போது அது காலி ஆகிடுச்சு. சரி ரைட்டு பிள்ளை சொந்தக்காரங்ககிட்ட கூட பையங்களுக்கு ஏதாவது செலவுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பையனை கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொன்னேன். அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த நேரம் சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளாகி ஏதாவது அது வாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. அவங்க வாட்டுக்கு மேரேஜ் பண்ணி அவங்கவுங்க வாட்டுக்கு இருக்கு. அப்போ வந்து 300ரூவானா ரொம்ப பெருசு. இன்றைக்கு 300ரூவா எடுபடாது. அன்னைக்கு 300ரூவானா சாப்பாடு 1.25 ரூபா தான். மதுரை பாண்டியன் ஹோட்டலில் சாப்பிட்லாம். இன்றைக்கு சாப்பிட முடியாது. இன்றைக்கி 800ரூவா 80 ரூபா இருந்தால் தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியும். காலையில் 50, நைட்டுக்கு 50 இப்படிலாம் செலவாகும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வேறு, அன்னைக்கு சூழ்நிலை வேறு. அந்த காலத்தில் 10 படிச்சுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். படிக்கல. 5 மைல் போயிட்டு வந்து போகணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. 5 மைல் நடக்கணும். போகும்போது 5 மைல் நடந்து போகணும். பெரிய பெரிய ஆளுகள்லாம் சும்மா ஒரு வசதியானவங்க தானே அந்த காலத்தில் படிச்சிருக்காங்க. அப்பமெல்லாம் பெரும்பாலும் நிறைய பிள்ளைகள் படிக்க போகாது. காடுகிற வேலைக்கு போகும், ஆட்டுக்குட்டியை மேய்க்க போகும். இப்படித்தான் இருக்கு. பெரிய கஷ்டம் இல்லை. அந்த நேரங்கள்லாம் மானம் பார்த்த பூமி இடம் எங்கள் பகுதியெல்லாம். மழை பெஞ்சா விளையும், மழை வெயில்னா விளையாது. இப்படிப்பட்ட இடங்கள். நான் யார்ட்டையும் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கணும்னா என்ன, இன்னும் நம்மளோட கஷ்டம் நம்மளோட போயிடணும். இன்னொரு ஆள் இந்த துன்பத்துக்கு வரக்கூடாது. இந்த டெய்லர் தொழில் நடமாடுறாங்க அவங்க, அவங்களுக்கு பூராமே குடும்பம் இருக்காது. இங்கே இருக்காது. தூத்துக்குடியில் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கும், கன்னியாகுமரியில் இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கி வேலை பார்த்துட்டு 2 மாதமோ 3 மாதமோ கழித்து தான் போவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இந்த தொழில் பழகினவங்க வந்து கடையாக வச்சுருக்கான் பாருங்க, அவனா கொடுத்தனத்தோடு வந்து இங்கே வந்து இருந்துக்கிடுவான். ரைட்டாக வரும். இந்த மாதிரி தள்ளிட்டு எங்கெங்கே அலையிறாங்களோ அவங்க பூரா கொத்த விட்டா தான் கொடுத்தனத்தோடு இருக்க முடியாது. குடும்பம் அது இதுன்னு இருந்தால் ஒரு மரியாதை இருக்கும். யாரும் பார்க்குறவங்க குடும்பத்தோடு இருக்காரு, நல்லபடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெருவா தள்ளுற இடம், வந்து படுக்கிறோம். படுக்கிறதுக்கு தான் இந்த இடம். வேறு எந்த வாய்ப்புக்கும் நமக்கு ஒரு வசதியாகவும் பாத்ரூம் கூட அங்கே இருக்கிறதுக்கு கஷ்டமான. 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க எல்லா பையங்களும். 35 பேர்த்துக்கு ஒரு பாத்ரூம். அப்போ 5 மணிக்கு எழுந்தா தான் முன்ன பின்ன போய் அந்த 7 மணிக்குள்ளே இடத்த காலி பண்ணி வேலைக்கு போவாங்க. அங்கங்கே போவாங்க. டீ நேரு அங்கங்கே போவாங்க. இங்கே ஒரு இடம் மட்டும் இல்லை. நான் போகிறேன்னே வடபழனிக்கெலாம் போயிட்டு தான் வருவேன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாக அப்படி சுற்றி வந்து அந்த பாதைக்கு வருவேன். ஒரு 3 மிஷின் போட்டு ஒரு கடைக்காரன் ஆண்டு காலமாக தச்சுக்கிட்டு இருக்கிறவன் எத்தனையா வீடு வச்சுருக்க, பங்களா வச்சுருக்கான்னு கேளுங்க. அந்த வாய்ப்பே இருக்காது. ஆனால் தீபாவளி கட்டத்தில் முன்னாடி சொல்கிறேன், இப்போங்க தீபாவளி கட்டத்தில் நெறிபுரியாக வேலை நடக்கும். ஒரு வாரம் 10 நாளைக்கு நைட்டாக பகல் தப்பாங்க. அது பாருங்கள், தீபாவளி மறுநாளுக்கு கூட வந்து வாங்க வருவாங்க. அந்த துட்டு உங்களுக்கு நான் வேலை பார்க்குறவனுக்கு நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்தா ஆகணும். ஒரு பீஸ் ஒர்க்கு தான் கொடுப்பாங்க. முன்னால் மாதிரிலாம் சம்பளமாக கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு சொக்காவுக்கு 30 ரூபா, பேண்ட்டுக்கு 40 ரூபா இப்படி தான் கொடுப்பாங்க. எல்லா வேலையும் முடிச்சு தேய்ச்சி மடித்து கொடுத்துருணும். அதனால முன்னாடி வந்து நலுக்குன்னு முதிப்பாங்க. இந்த மாதிரி எண்ணெயை மாதிரி தான் முதிப்பாங்க. எவ்வளோ தைப்பாங்க? ஒரு நல்லா தைச்சா ஜாக்கெட் தைச்சா ஒரு 5-6 ஜாக்கெட் தைப்பாங்க. ஒரு பேண்ட்டு சட்டை தைப்பாங்க. அவன் கூலியை கணக்கு பண்ணி அதை கொண்டுச்சிடுவான். அதுக்கு மேலே எங்கேயும் உட்காருவேன். இப்போ அப்படி கிடையாது. பவர் மிஷின். இந்த இதுவும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செலவு இல்லாமல் இருந்தாலே போதும் சார். அந்த வாழ்க்கையை நமக்கு போதுமானது தான். உங்களுக்கு காலைல சுகர் பிரஷருக்கு மாத்திரை போடுறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கூட்டிட்டு ஒரு பூச்சி போட வேண்டி வந்துருக்கு. காலைக்கையே இழுக்காமல் வண்டி ஓடுது வருங்க. அதே ஆண்டவனுடைய கிருபை தான். அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஏறி வர மாட்டாங்க தொழிலுக்கு. ஒரு கருத்துக்கு
இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஏறி வந்தா அந்த 3 மிஷினையும் தாண்டி தான் போகணும். 1 2 தான் விருதுன்னு போடுறவங்க போவாங்க. இங்கனக்குள்ள மடங்கி நின்னுங்கன்னு நிற்பாங்க. அப்போ அதெல்லாம் அந்த தொழில் பொறாமை இருக்கத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. இவங்க பெரிய மளிகை கடை வச்சிருக்காரு, அந்த மளிகை கடைக்காரன் பயப்படுறான். இந்த கோயில் பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கு, அவரு இவனை கொண்டு வச்சு போட்டானே நம்ம கொஞ்சம் பாதிப்பாத்தானே இருக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கு. அந்த மாதிரி இந்த தொழிலே அப்படித்தானே. என்ன தவணை போய் சார், இன்னைக்கு ஆண்டவன் எங்கேயாச்சும் படி அளப்பானான்னு தான் போடலாம். வேற என்ன இல்லை, இதை நினைச்சு ஒன்றும் ஆக போறேன். மற்ற சிந்தனையே என்கிட்ட இருக்காது சார். ஒன்றுலேயே ஒன்று எங்கனையும் 500 1000 கிடைச்சா காலத்தை ஓட்டுறதுக்கு என்னென்ன முயற்சியோ அதைத்தான் சிந்தனை பண்ணுவேன். மற்ற சிந்தனையை பண்ண மாட்டேன். ஆமாம், பெரும்பாலும் பையங்களை கூட சிந்தனை பண்ண மாட்டேன். எதுக்கு அவங்ககிட்ட போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம இந்த வயசுல போய் அவங்ககிட்ட உட்காந்து சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு அவங்களும் கஷ்டப்படுறாங்க. கூலி வேலை செஞ்சு பிழைக்கிற பையங்களுக்கெல்லாம் கட்டுப்படியாக. ஒருத்தனுக்கு 2 பசங்க இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போக 400 சம்பளம், மளிகை கடைகள் இருக்கான். ஒரு பையன் டிரைவரு, அவனுக்கு ஒரு பையன். அவளைக்குள்ளதான் ஓடுனா சம்பளம், ஓடலைன்னா சம்பளம் இல்லை. அவங்களுக்கும் சொந்த வீடு இருக்குனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. வாடகை கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வீடு வேணும், எல்லா வசதியும் இருக்கணும் இல்லை. அதனால அவங்க அங்கே வாடகை மட்டும் மிச்சம் பாடுபட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் நிலை. நான் என்னால் ஏண்டது மிச்சம் இருந்தால் கொண்டு கொடுப்பேன் ஆளுக்கும். இந்தாங்க ஏண்ட 2000 இருக்கப்பா, இந்தாப்பா ஆளுக்கு 1000 வச்சு. பல்வேறு கஷ்டம் சார் இதுலலாம். இந்த தொழில் புதுசாக புதுசாக எடுத்தால் கூட கஷ்டம் தான். உங்களுக்கு திடீர்னு கஸ்டமரை பிடிக்க முடியும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டு 3 மாடியில் இருப்பாங்க, துணியை தூக்கி போடுவான்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. அதனால ரெகுலராக போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குமா. நான் போகிற தெருவுக்கு டெய்லி போயிடுவேன், ஒரு நாள் கூட மிஸ் ஆக்காமல் வருவேன். அதனால இன்னைக்கு பார்க்காட்டாலும் நாளைக்கு அந்த ஆள் பார்த்துருவாரு. என்ன நேற்று வரலையே அப்படிங்கிற கருத்துக்கு வந்துடுவாங்க. என்ன ஆசையை சொல்றது, ஆசை என்ன அதுதான். உழைக்கிறோம், சாப்பிட்றோம், மிச்சம் இருந்தால் பையங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். இன்னுமே எதை ரெடி பண்ண முடியும்? ஒரு இடத்த ரெடி பண்ண முடியுமா? எதாச்சும் ஒன்று வாங்குறதுக்கு வாய்ப்பினைகள் இருக்காது. பிள்ளைகளோட கூட இருக்க முடியலையேன்னு உடலாம் நினைப்பேன். இதெல்லாம் முடிஞ்சு போன வாழ்க்கையில அது மனம் கஷ்டம் தானே படம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இன்னும் என்ன வயசு 70 ஆக போகுது. இன்னுமே எதையும் நம்ம சாதிக்க முடியுமா? எதையும் வாங்க முடியுமா? ஒன்றும் முடியாது. ஏதோ காலத்தை ஓட்டுறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும்.